ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கோட வீக்லி சார்ட் தான் எடுத்திருக்கோம். இன்னைக்கு வந்து எங்கே ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1403 கிட்ட ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ நான் 25th ஜனவரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து 1435 கிட்ட இருந்துச்சு. அப்போ நியர்பை 200 டிஎம்ஏட்ட இருந்துச்சு. ஸோ 200 டிஎம்ஏ இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம ஒரு கரெக்ஷனை எதிர்பார்க்கலாம். அப்போ வந்து நம்ம அக்குமுலேஷனுக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்டாக்கை இது வந்துடும் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து 200 டிஎம்ஏ நல்லாவே இது கட் பண்ணி வந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தேன். அதாவது மார்ச் 2023 இருக்கிற லோக்கும் அக்டோபர் 2023 இருக்கிற லோக்கும் ட்ரெண்ட் லைன் போடும்போது இந்த இடத்துல இருந்துச்சு 1426. அதை இப்போ பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சு. ஸோ கீழே வந்து இந்த வீக் சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே கரெக்ஷனை எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு டிப்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எது வரைக்கும் இது கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதை சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா நான் 2020 இருக்கிற லோக்கும் இப்போ ஜூன் 2023 இருக்க ஹைக்கும் நான் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்டாக எங்கே இருந்திருக்குன்னா 1514. அதை நல்ல ஒரு என்கல்ஃபிங் மாதிரி கட் பண்ணி கீழே வந்து முடிஞ்சிருக்கு. அது ஒரு சிக்னல் வந்து இது கரெக்ஷன் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது 100 டிஎம்ஏ நல்ல ஒரு என்கல்ஃபிங் பண்ணியிருக்கு. இதுவும் ஒரு காரணம் இது கரெக்ஷன் வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு. நெக்ஸ்ட்டு வந்து 200 டிஎம்ஏ பிரேக் பண்ணிடுச்சு. நல்ல ஒரு பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா இன்னுமே நல்ல ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெண்ட் லைன்லையும் இது பிரேக் பண்ணிடுச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து 40க்கு கீழே வந்துடுச்சுன்னா கரெக்ஷனுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ வந்து ஆர்எஸ்ஐ இப்போ 34 கிட்ட இருக்குது. ஸோ நான் அப்போவே சொல்லியிருந்தேன் ஆர்எஸ்ஐ வந்து அப்போ 36 கிட்ட இருந்துச்சு. ஸோ வந்து 40க்கு கீழே ஆர்எஸ்ஐ இருக்குது. இப்போ வந்து டவுன் ட்ரெண்டில் இந்த ஸ்டாக் இருக்கிறதா நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னமும் வந்து இப்போ வந்து நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இதை கன்சிடர் பண்ணலாம். ஒவ்வொரு டிப்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எங்கே வந்து அடுத்த சப்போர்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1365 கிட்ட சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது. இந்த இடத்துலையே நல்ல ஒரு ப்ரீவியஸ் சப்போர்ட் பாயிண்ட் நிறைய அந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு வேளை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் பாயிண்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2020 இருக்க ரெசிஸ்டன்ஸை ஒரு சப்போர்ட் பாயிண்டாக நல்ல ஒரு மேஜரான சப்போர்ட் பாயிண்டாக கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 1300 நல்ல ஒரு மேஜரான சப்போர்ட் பாயிண்ட். அதுக்கு கீழே ஒரு வேளை வந்துச்சுன்னா இந்த இடம் வந்து சப்போர்ட் பாயிண்டாக கன்சிடர் பண்ணும் 1250. இந்த இடத்துல வந்து இதுவும் ஒரு மேஜரான சப்போர்ட் பாயிண்டாக இருக்கும். எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு 50% வந்து கரெக்ஷன் வந்துடுச்சுன்னா ஸோ ரெக்கவர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ இந்த இடத்துல ஒரு மேஜரான சப்போர்ட் பாயிண்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்லாவே நம்ம அக்குமுலேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் இந்த ஸ்டாக்குக்காக ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வச்சுருப்பீங்க. அதுலேருந்து ஒரு 10% மட்டும் ஹோல்டில் வச்சுக்கிட்டு ஒருவேளை இந்த மேக்ஸிமமான சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தாண்டாது நம்ம கெஸ் பண்ணுறோம் 1250. ஒருவேளை இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அந்த 10% யூஸ் பண்ணுறதுக்காக அதை மட்டும் தனியாக ஹோல்டு பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த இடம் வந்துச்சுன்னா ஒருவேளை அதாவது 1120 அந்த இடத்துல வந்துச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஒருவேளை வந்து 1250லேயே இது ரெக்கவர் ஆகிடுச்சுன்னா ஸோ மேலே ஏற கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை வந்து அக்குமுலேஷன் பண்ணிக்குங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஃபண்டமெண்டலை நம்ம பார்ப்போம். இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 519 கிட்ட இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.7 கிட்ட இருக்குது. அதாவது புக் வேல்யூலேருந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து 2.7 டைம்ஸ் அதிகமாக இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.35% கிட்ட டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இண்டஸ்ட்ரி பியை விட ஸ்டாக் பி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 13 கிட்ட இருக்குது. ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா 15 கிட்ட இருக்குது. 10 இயர்ஸ் பியை விட ஆனால் ஸ்டாக் பி கம்மியாக இருக்குது. 10 இயர்ஸ் பி பார்த்தீங்கன்னா 25 கிட்ட இருக்குது. ஸ்டாக் பி வந்து 15 கிட்ட இருக்குது. ஆர்ஓசி வந்து 6% கிட்ட இருக்காங்க. ஆர்ஓஇ வந்து 17% கிட்ட இருக்காங்க. ஒரு ஷேருக்கு இவங்க 89 rupees வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. பிஇஜி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே இருந்தால் இந்த ஸ்டாக் வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்டாக்காக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இப்போ பிஇஜி ரேஷியோ 0.79 கிட்ட இருக்குது. இப்போ இது ஃபேரான ப்ரைஸில் இருக்கிறதா நமக்கு காமிக்குது. கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2க்கு மேலே இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இது 3.38 கிட்ட இருக்குது. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 52% கிட்ட இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க 13% கிட்ட இவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க எவ்வளோ சேல்ஸ் காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 11% கிட்ட சேல்ஸ் காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க 19% கிட்ட ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க.
செப்டம்பர் மந்த்ல இவங்க எவ்வளோ ரெவென்யூ காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 75,000 க்ரோர்ஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. அதுவே வந்து டிசம்பர்ல 78,000 க்ரோர்ஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து 41,000 க்ரோர்ஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. டிசம்பர்ல வந்து 43,000 க்ரோர்ஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. ஆனா எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர்ல 45,000 க்ரோர்ஸ் கிட்ட இருந்திருக்கு. அதுவே வந்து டிசம்பர்ல 50,000 க்ரோர்ஸா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவராலா ஃபினான்சிங் ப்ராஃபிட் வந்து நெகட்டிவ்ல தான் காமிச்சிருக்காங்க லாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸ்ல. ஸோ வந்து அதர் இன்கம் அதிகரிச்சதுனால உங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கதா காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்தில் 20,967 க்ரோஸாக இருந்திருக்கு. அதுவே வந்து டிசம்பரில் வந்து 21,243 க்ரோஸாக இருந்திருக்கு. ஸோ டேக்ஸ் போக வந்து செப்டம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா 17,312 க்ரோஸாக இருந்திருக்கு. டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா 17,718 க்ரோஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் 500 க்ரோஸ் தான் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க. தேங்க்யூ.